ஒரு சிறிய கிராமத்தில் பழம்பழுத்த அனுபவம் கொண்ட ஒருத்தி மரியா என்ற மாமியார் வாழ்ந்தார். அவருடைய மகன் யூசுப் நகர் வேலைக்குச் சென்று வந்தவர். யூசுப் தனது பெற்றோருக்கு பணிவுடன் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அவர் திருமணமானவுடன் அவரது மனைவி சமீனா வீட்டுக்குள் வந்தாள். முதலில் எல்லாம் நன்றாகவே இருந்தது. சமீனா பணிவுடன் மரியாதையாக நடந்து கொண்டாள். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் மாமியார் மரியாவுக்கும் மருமகள் சமீனாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படத் தொடங்கின. மாலை நேரங்களில் சமீனா சற்று சோர்வாக ஓய்வெடுக்க முயன்றால், மரியா நாங்க காலையில 5 மணிக்கே எழுந்து வேலை பார்த்தோம். இதைக் கேட்ட சமீனா மனதில் ஏமாற்றம் கொள்ளத் தொடங்கினாள். ஒரு நாள் சமீனா சமையல் செய்யும் போது உப்பும் மிளகாயும் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. உடனே மரியா சத்தமாக லா, என்று கூறினாள். சமீனா மனத்தில் குழப்பமடைந்தாள். ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. ஒரு ஞாயிறு காலை யூசுப் வீட்டில் இருந்ததால் அனைவரும் சேர்ந்து சாப்பிட முடிவு செய்தனர். சமீனா மிகவும் ஆர்வத்துடன் சிறப்பான உணவு செய்து வைத்திருந்தாள். ஆனால் மரியா சாப்பிட்ட பின், அப்படி என்ன சிறப்பு? சத்தமே இல்லை என்று கூறினாள். இந்த கட்டத்தில் சமீனா பொறுமையை இழந்தாள். அம்மா, நான் என் முழு முயற்சியையும் வைத்து செய்திருக்கிறேன். நீங்கள் எப்போதும் குறை சொல்கிறீர்கள். என்ன செய்தாலும் தவிர்க்க முடியாத குறைதான் உங்களுக்குத் தோன்றும், என்றாள். இந்த வார்த்தை மரியாவுக்கு பெரும் தாக்கமாக இருந்தது. இருவரும் சிறிது நேரம் கோபமாக இருந்தனர். யூசுப் நடுவில் குழம்பியவாறு நின்றார். வீட்டில் அமைதி இல்லை. அடுத்த நாள் யூசுப் இருவரையும் தனித்தனியாக பேசி புரிந்து கொண்டார். அம்மாவிடம், சமீனாவும் உங்களை மரியாதை செய்கிறார். ஆனால் அவர் இன்னும் புதிது. அவருக்கும் உங்களின் அனுபவம் தேவை. அதேபோல் உங்கள் அன்பும் தேவை. என்றார். பிறகு சமீனாவிடம், அம்மா எங்களை பழைய பாணியில் வளர்த்தவர். அவருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் கடுமையாகத் தோன்றலாம். ஆனால் அவர் மனதில் அன்பு நிறைந்தது. இருவரும் அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டனர். மரியா சமீனாவிடம், மன்னிக்கணும், நான் உன்னை புரிந்து கொள்ளத் தவறிவிட்டேன். சமீனா கண்ணீர் விட்டு, நானும் தவறாகவே நடந்தேன் அம்மா. இனிமேல் நாம் பேசிக்கொண்டு தீர்வுகளை தேடுவோம். அந்த நாள் முதல் அந்த வீட்டில் சண்டைகளுக்கு இடமில்லை. மாமியார் மருமகள் என்ற பாகுபாடு இல்லாமல் தாயும் மகளும் போல அவர்கள் வாழத் தொடங்கினார்கள்.